சந்தைப்படுத்தலின் பரிணாமம். 1. உற்பத்தி கருத்து 1930க்கு முன்பு. ஆரம்ப நாட்களில் சந்தைப்படுத்தல் முக்கியமாக உற்பத்தியில் கவனம் செலுத்தியது. நுகர்வோர் எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் மலிவு விலையில் உள்ள தயாரிப்புகளை விரும்புகிறார்கள் என்பது இதன் கருத்து. நிறுவனங்கள் செலவுகளை குறைக்க பெரிய அளவிலான உற்பத்தியில் கவனம் செலுத்தின. 2. தயாரிப்பு கருத்து 1930-1940. போட்டி அதிகரித்ததால் வணிகங்கள் தயாரிப்பு தரம் மற்றும் புதுமைகளில் கவனம் செலுத்தத் தொடங்கின. வாடிக்கையாளர்கள் சிறந்த தரம், செயல்திறன் மற்றும் அம்சங்களைக் கொண்ட தயாரிப்புகளை விரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. இருப்பினும், சில நேரங்களில் நிறுவனங்கள் தயாரிப்பில் அதிக கவனம் செலுத்தி வாடிக்கையாளர் தேவைகளை புறக்கணித்தன. 3. விற்பனை கருத்து 1940-1950. உற்பத்தி தேவையை மீறும் போது, நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை மிகவும் தீவிரமாக விற்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தன. சந்தைப்படுத்தல் விற்பனை மேம்பாடு, விளம்பரம் மற்றும் தனிப்பட்ட விற்பனையில் கவனம் செலுத்தியது. 4. சந்தைப்படுத்தல் கருத்து 1950-1980. இந்த நிலை ஒரு பெரிய மாற்றத்தை குறித்தது. நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களில் கவனம் செலுத்தத் தொடங்கின. முதலில் வாடிக்கையாளர் தேவைகளைக் கண்டறிந்து, பின்னர் போட்டியாளர்களை விட அந்தத் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்களை உற்பத்தி செய்வதே இதன் யோசனையாக இருந்தது. முக்கிய கொள்கை வாடிக்கையாளர் ராஜா ஆனது. 5. சமூக சந்தைப்படுத்தல் கருத்து 1980-2000. காலப்போக்கில், வணிகங்கள் சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் மீதான தங்கள் பொறுப்பை உணரத் தொடங்கின. சமூக சந்தைப்படுத்தல் கருத்து ஒரு தார்மீக பரிமாணத்தைச் சேர்த்தது. நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை லாபகரமாக திருப்திப்படுத்துவது மட்டுமல்லாமல், சமூகத்தின் நல்வாழ்வையும் பாதுகாக்க வேண்டும். 6. உறவு சந்தைப்படுத்தல் கருத்து 1990. தற்போது நவீன வணிகங்கள் ஒரு முறை விற்பனை செய்வதை விட வாடிக்கையாளர்களுடன் நீண்டகால உறவுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன. உறவு சந்தைப்படுத்தல் தனிப்பயனாக்கப்பட்ட சேவை மற்றும் தொடர்பு மூலம் வாடிக்கையாளர் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் திருப்தியை வலியுறுத்துகிறது. 7. டிஜிட்டல் மற்றும் சமூக சந்தைப்படுத்தல் சகாப்தம் 2000. தற்போது இணையம் மற்றும் ஸ்மார்ட்போன்களின் வளர்ச்சியுடன், சந்தைப்படுத்தல் டிஜிட்டல் ஆகிவிட்டது. சமூக ஊடக தளங்கள், தேடுபொறிகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு இப்போது ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றன. நிறுவனங்கள் ஆன்லைனில் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்கின்றன. 8. முழுமையான சந்தைப்படுத்தல் கருத்து தற்போதைய மற்றும் எதிர்காலம். இன்று, சந்தைப்படுத்தல் உள் சந்தைப்படுத்தல், உறவு சந்தைப்படுத்தல், ஒருங்கிணைந்த தொடர்பு மற்றும் சமூக பொறுப்பு ஆகிய அனைத்து அம்சங்களையும் ஒரு முழுமையான அமைப்பில் ஒருங்கிணைக்கிறது.